என்னதான் காக்கா கருப்பா இருந்தாலும் அது போடக்கூடிய முட்டை வெள்ளையா தான் இருக்கும். என்னதான் முட்டை வெள்ளையா இருந்தாலும் அதுல வர்ற காக்கா கொஞ்சம் மறுபடியும் கருப்பா தான். சரிங்களா? நான் எதை நடுவர்னு எதை நாதார்த்தனமா நினைச்சிடாங்க. குபீர்னு வாழ்க்கையில பளபளப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கையோட நிதர்சனம் என்னங்கிறது தெரியும். சட்ட கிளியர்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது தெரியும். கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? விவஸ்தை இருக்கா? கத்திரிக்காயை விட்டா மார்க்கெட்ல வேற காயே இல்லையா? நீங்களாம் மனுஷனா, நீங்களாம் புருஷனா? நாங்க ரீரிலீஸ் ஆன படையப்பாவே பட்டையை கலப்புது. சரி, நம்ம லைஃபும் படையப்பா மாதிரி இருக்கும்னு நினைச்சா நம்ம லைஃப் தொடர்ந்து தகரடப்பா மாதிரியே கிழிச்சுதான் தள்ளுதே ஒழிய வாழ்க்கை பளபளப்பா தங்க மாதிரியோ வைரம் மாதிரியோ வைடூர மாதிரியோ மின்னல. இதுதான் உண்மை. காட்டுக்குள்ள உங்க மாமியாரும் உங்க மனைவி வர்றாங்க. எதிர்த்தாப்புல திடீர்னு ஒரு காட்டெருமை வருது. நீங்க மாமியாரை காப்பாத்துவீங்களா, மனைவியை காப்பாத்துவீங்களா? அவன் சொன்னா நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாத்துவேன். அம்மிக்கல்லை தூக்கி வெளியே போட்டோம். எல்லாரும் கிட்னியில கல் வந்துருச்சு. சார் பாக்குறாரு, நான் இத்தனை வருஷமா பிரின்சிபலா இருக்கேன், அம்மிக்கல் வெளியே போனதுக்கு கிட்னியில் எப்படி கல் வரும் அப்படின்னு சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.